கருவேப்பிலை தொக்குக்கு இது கருவேப்பிலை புளி போட்டிருக்கோம். புளி பார்த்துக்கோங்க, இத்தினூண்டு தான். ரொம்ப புளி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பிடிக்காது. தனியாக 2 டேபிள் ஸ்பூன், மிளகா 10. இது ஃபுல்லாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சமாக ஊற்றிக்கணும். பார்த்திங்கன்னா அரைச்சது இப்படி இருக்கும். இது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப மழைன்னு அரைக்காதீங்க, பேஸ்ட் மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. எண்ணெய் போட்டிருக்கேன், கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எண்ணெய் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு கடுகு, கொஞ்சமாக சீரகம், உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் 2 கடுகெல்லாம் வெடிச்சுதா. இப்போ பூண்டு அப்படியே தட்டி போட்டுக்கோங்க. பூண்டு. அடுத்தது பெருங்காயம். உங்களுக்கு எந்த பெருங்காயம் வேணாலும் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினோம். நல்லா வதங்கிட்டப்பறம் இந்த அரைச்சி வச்ச கருவேப்பிலையை இதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது பசங்களுக்கு தோசை, இட்லி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். சாதத்துக்கு கூட பிசைஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூலுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக போட்டுக்கணும். ஸ்கூல் பாக்ஸ் கட்டும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் உடம்புக்கு நல்லது. இது பசங்களுக்கு எப்படியாவது சாப்பிட வைங்க. இதை பார்த்திங்கன்னா கலக்க இந்த மாதிரி வரும். சூப்பராக வந்துடும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது தெரியுதுங்களா? இப்படி வதங்க கருவேப்பிலை இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போய்டும். அந்த தனியாலாம் போட்டோம் இல்லையா, அது வாசனை எல்லாம் போயிட்டு பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இது சூப்பராக வந்துடும். வேணுன்றவங்க காரம் பத்தாதுன்றவங்க இன்னும் கொஞ்சம் மிளகா கூட அரைச்சிக்கோங்க. பாருங்கள் எப்படி வருது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுருளாக வந்துடும். இது ரெடி ஆகிடுச்சு. இது பிடிச்சிருந்தா நல்ல கமெண்ட்டாக கொடுங்க. பாய், தேங்க்யூ.